அறிவியல் துறையில் மட்டுமின்றி இளைஞர்கள் மனதிலும் மாணவர்கள் மத்தியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். அவரது நினைவிடத்தில் மணிமண்டபம் அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ராமேஸ்வரம் பேக்கரும்பு பகுதியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு நாள்தோறும் ஏராளமானவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திச் செல்கிறார்கள். அப்படி வருவோருக்கும் நினைவிடத்தை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் வெயிலிலும் மழையிலும் ஒதுங்கக்கூட இடமின்றி தவித்து வருகிறார்கள். வந்து பார்த்தா எந்த அடிப்படை வசதியுமே இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை, ஒரு காம்பவுண்ட் சுவர் கூட இல்லை. ஆனா சாதாரண அரசியல்வாதியா இருந்தா கூட எதனா பண்ணுவாங்க. ஆனா இவர் இவ்வளவு பெரிய ஆளு, நாட்டுக்கோசரம் எவ்வளவு பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் பண்ணல. அரசியல்வாதிகள்லாம் எதுதான் பண்றாங்க, மெரினா பீச்சில் செலவைக்கணுன்றதாலே சில பேர் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்குலாம் ஐயா அவருக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இவர் நம்ம வந்து புகழ்ந்து கொண்டாடணும். இவருக்கு மிகப்பெரிய இது நினைவிடம் கொண்டாடணும். மற்ற ஸ்டேட்ல உள்ளவங்களாம் வந்து பார்க்கணும், வெளிநாட்டில் உள்ளவங்களாம் வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு பண்ணணும். அப்துல் கலாமின் நினைவிடத்தில் மணிமண்டபம் மற்றும் இளைஞர்களுக்கான அறிவுசார் மையம் அமைக்க மத்திய அரசுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. 11 மாதங்களாக சுற்றுச்சுவர் கூட எழுப்பப்படாமல் இருந்த கலாமின் நினைவிடத்தில் தற்போது கம்பி வேலிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அப்துல் கலாமுக்காக நாங்கள் வேலைக்கு வந்தாங்க. வேலை செய்யற போது பயங்கரமான வெயில் அடிச்சுருக்கு. வெயில் அடிச்சுக்கிறதால எத்தனையோ கட்டடங்கள்லாம் கட்டிருக்கான், எத்தனையோ போய் வேலை செஞ்சிருக்கான். ஆனால் ரொம்ப மன நிறைவோட சந்தோஷமா வேலை செய்யறதுக்கு இருக்கு. எங்களுக்கு பக்தியாகவும் இருக்கு. அதை நினைச்சா எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கு. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் கலாம் நினைவிடத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது. ஒரு நல்ல ஒரு நிழலை சீக்கிரமா கட்டி கொடுக்கறதுக்கும், வர்ற யாத்திரைகள் தங்கி நிழல்ல நின்று போறாப்லையும் அவருக்கும் சீக்கிரமே ஒரு பெரிய மணிமண்டபங்களை கட்டி தந்தா நல்லா இருக்கும். இந்த கிராம மக்கள் அதைத்தான் விரும்புறாங்க. இப்பதான் பவுண்டேஷன் பண்ணி அதற்கு ஒரு வேலி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலையை துவங்கியிருக்காங்க. ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு. அப்துல் கலாமின் மணிமண்டபத்துக்காக தற்போது 1.5 ஏக்கர் இடம் மட்டுமே இருப்பதால் மணிமண்டபம் அமைக்க காலதாமதம் ஏற்படும் என தெரிகிறது. இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதாவது இந்த இடத்துல மணிமண்டபம் அறிவுசார் மையம் அமைக்க சுமார் ஒரு 5 ஏக்கர் இடம் தேவை. மத்திய அரசு ஒரு 5 ஏக்கர் இடம் கேட்டிருந்தாங்க. ஆனா தற்போது 1.5 ஏக்கர் மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல அவங்க திட்டமிட்டபடி மணிமண்டபம் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் செய்யறதுக்கு சாத்தியப்படாது. அதனால எஞ்சி உள்ள 3 ஏக்கரை நாங்க பெற்ற பின்னாடி தான் அடிப்படையான வசதிகளை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறை செய்திருக்காக கலாம் நினைவிடத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் ஆனந்தன்.